கலை வணக்கங்கள் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரசாத் கிரிக் கார்னர். நேற்றுக்கு சிஎஸ்கே இன்னொரு அபார வெற்றி, பேக் டு பேக் ஹேட்ரிக் வின்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஒரு ஹை ஸ்கோரிங் கேம், ரெட் பிச் சாயில், எதிர்பார்த்தது தான். மனசை தொட்டு சொல்லுங்க, ஜாஸ் இங்கிலீஷ் அடிக்கும் போது யாராவது நம்புனீங்களா நம்மளால கம்பேக் பண்ண முடியும், நம்மளால 200+ சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு? அது கண்டிப்பா நான் நம்பலங்க. நான் நினைச்சது அவ்வளவுதான்யா, வடா போச்சு, மேட்ச் போச்சுன்னு தான் நினைச்சேன். 6 ஓவர் 91 ரன்ஸ் ஃபார் 1. நம்ம பவுலர்ஸ் நல்லா போடல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட அதிரடி பேட்டிங் பண்ணாரு ஜாஸ் இங்கிலீஷ். அவர் இந்த சீசன்ல வெறும் 2வது மேட்ச் விளையாட வந்திருக்காரு. பட் அவரை அடிச்சு அடி எல்லாமே பெரிய இடி மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளால கம்பேக் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை காப்பாத்தி விக்கெட் எடுத்து வரிசையா எல்எஸ்ஜியோட பேட்ஸ்மேனோட மொமெண்டமை ஸ்டாப் பண்ணி 203க்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். ஜேமி ஓவர்டன் 3 விக்கெட் நல்லா போட்டாரு. நூர் அஹமத் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல வெரி வெரி வெல் பால்டு பை சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா ஹிஸ்டரி நமக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 2018க்கு அப்புறம் நம்ம 200 விடுங்க, 180+ ரன் சேஸே பண்ணதில்ல சக்சஸ்ஃபுல்லா. எப்படிதான் பண்ண போறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமா தெரியுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சாம்சன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. 14 பால் 28 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்தாரு பாருங்க நம்ம மேட்சோட ஹீரோ மிஸ்டர் ஊர்வில் பட்டேல் ஃப்ரம் குஜராத். ஒரு நேரத்துல அவர் ஃபாஸ்டஸ்ட் 50யோட ரெக்கார்டை அடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஏன்னா 8 பால்ஸ்க்கு 41 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, மேட்ச் பார்க்கல அப்படின்னா யூ ஹவ் மிஸ்ட் அ பிக் மேட்ச். அவர் அடிச்சாரு பாருங்க அடி, ஒன்னு இடிதாங்க. அதுவும் பாலா சும்மா சுத்துன்னு சுத்தி விட்டு எங்கெங்கெல்லாமோ அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாருங்க. அவருக்கு இருந்த மொமெண்டத்துல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கூட அடிச்சிருந்துருக்கலாங்க. பட் கொஞ்சம் கிராம்ஸ், டயர்ட் ஆயிட்டாரு. கடைசியில 23 பந்துல 65 ரன், 2 4 8 6 மரண அடி, அங்கேயே மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. பட் ஆனா நம்ம பேட்டிங்கை பத்தி தெரியும் இல்லையா, மிடில் ஆர்டர்ஸ்ல நம்ம பேட்ஸ்மேன்களும் சொதப்புனாங்க. ஈஸியா 17 ரன் 14 ஓவர்ல ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கார்த்திக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. கடைசியில பிரசாந்த் வீர் தாங்க 2 6 அடிச்சாரு. கடைசி ஓவர்ல நம்ம சிக்ஸர் சிவம் தூபே ஒரு கன்சிக்யூட்டிவா 2 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த தருணத்துல ஹாப்பியா இருக்கிறத விட கொஞ்சம் ரிலீஃபா தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு டென்ஷன் பில்ட் பண்ணி கடைசி ஓவர் கொண்டு போக தேவையே இல்லை இந்த மேட்சை. என்னதான் நம்ம பேட்டிங் பத்தி பேசினாலும் நம்ம ஜேமி ஓவர்டன் போட்ட ஸ்பெல்லு இங்கிலீஷ் அவுட் ஆக்குனாரு. அதே ஓவர்ல ரிஷப் பந்த் அவுட் ஆக்குனாரு. அதுதாங்க மேட்சோட டர்னிங் பாயிண்ட். சப்போஸ் அவங்க 2 பேரும் அவுட் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா 230 240 அடிச்சிருப்பாங்க. 240 நம்ம சேஸ் பண்றதெல்லாம் சான்ஸே இல்லைங்க இந்த பிச்சில். ஸோ அடுத்த போட்டி 15ஆம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட, லக்னோவில் அதே டீம் கூட ரிப்பீட் மேட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே இன்னும் எத்தனை மேட்ச் ஜெயிப்பாங்க? ஏன்னா லக்னோ கூட இன்னொரு மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் ஜிடி. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஜிடி டாப் 2ல இருக்காங்க. அவங்க கூட ஜெயிக்கிறது டஃப். பட் ஆனாலும் முடியும். சிஎஸ்கே இப்போ ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாருமே. இதே மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணி வெற்றி பெறுவாங்களா? நம்ம தலை தோனிக்கு விளையாட வாய்ப்பு இருக்கா? ஏதாவது 1-2 மேட்சாவது விளையாடுவாராப்பா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியா விசில் போட்டுக்கிட்டே இருங்கப்பா.